ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, அதனாலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான படம் கொடுக்கணுன்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் நம்ம இந்த ரஷ்யனில் அடிக்கடி ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் பார்ப்போம் இல்லையா, அதே இதில் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஜேனரில் இருக்கிற ஒரு வெறித்தனமான படம் தான் இது. அதுவும் இது அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான கதை, கிட்டத்தட்ட ஒரு 11th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரியான கதை. அப்போல்லாம் எப்படி இந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக குழுவாக தானே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ரிச்சுவல் இருக்கும், தனித்தனி கடவுள்லாம் இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே கிராமம் இருக்கும். ஸோ யோசித்து பாருங்க, பக்கத்திலே கிராமம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வேற கடவுள் இருப்பாங்க, வேற கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் அந்த காலகட்டத்தில் எப்படி பீஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றின ஒரு படம் தான் இது. அதாவது சிதியன்ற மாதிரியான ஒரு இடம் பற்றின ஒரு ஃபுல் ஸ்டோரி. அந்த இடம் இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்காங்க, ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை அந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஹீரோ எப்படி உள்ள வரான், அவன் யாரு, அவனுக்குள்ள என்ன ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்குது அப்படின்றத பயங்கர ஆக்ஷனோட ராவா சொன்ன படம் தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன சிதியன்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கதை நடக்கக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க. சுத்தியுமே எங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கிரீனரி இல்ல, அதாவது விவசாயமே நடக்கல. அப்படின்னா இது அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை. இந்த டைம்ல மக்கள் எல்லாருமே கூட்டமா ஒரு இனமா தான் வாழ்றாங்க, மாத்தி சண்டை போட்டு ரீப்ளேஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்பவே கொடூரமா ஆக்ரோஷமா தானே இருப்பாங்க. அதுல ஒரு இனம் தான் சிதியன். அதாவது யூரோப் ரஷ்யனுக்கு நடுவில் தான் அந்த இனம் இருந்தது. ஒரு சின்ன குழு மாதிரி தான், ஆனா வெறித்தனமா வேட்டையாடுவாங்க. அதாவது வேட்டைக்காரங்க. அந்த மக்கள் எல்லாத்தையுமே ஓனாய் குலம்னே தான் இப்போ வர கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா கூட்டமா தான் அவங்க சுத்துவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடியது தான் இந்த ஸ்டோரி. அப்படியே படம் ஒரு ட்ரிங்க்ஸ் கடையை காட்டுது. உள்ள நிறைய மக்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு இருக்க. அதுல ரெட் ட்ரெஸ் போட்டு தனியா ஒரு கும்பல் வேற அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இதோ பெரிய முடி வச்சிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த ரெட் ட்ரெஸ் கும்பலோடைய தலைமை போல. அவனும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே பேச பக்கத்தில் இருக்கிறவன், ஆமா உங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, நீங்க எந்த குழுவை சேர்ந்தவங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, ஆனா பாட்டு மட்டும் சூப்பரா பாடுறீங்களே அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு கேட்க, இப்பதான் அந்த தலைவன் உஷாராக்கி, எனக்கு பதில்லாம் சொல்ல பிடிக்காது அப்படின்னு ஒரு பெரிய வாழை எடுத்து பக்கத்துல இருந்தவனை வெட்டிடுறான். அவ்வளவுதான். மாஸ்க் போட்டிருந்த எல்லா ரெட் ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா மாஸ்கை கலட்டி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கொடூரமா எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நிறைய வீரர்கள் சத்தம் கேட்டு வேகமா கடைக்கு வர உள்ள அந்த ரெட் ட்ரெஸ் கும்பல் மட்டும் தான் இருக்குது. இப்பதான் தெரியுது இவங்க தான் அந்த ஓனாய் குலம், அதாவது சிதியன்ஸ். இப்படிதான் இவங்க கும்பலா வேட்டையாடுவாங்க. அப்ப அந்த ஓனாய் தலைவன், டேய் மார்டன், நீ தான் பெரிய வீரன்னு சொல்லிட்டு அலையறல்ல, இவங்கள நீ மட்டும் தான் இன்னைக்கு கொல்லணும் அப்படின்னு அவங்க ஆளுங்களை ஒருத்தனை பார்த்து சொல்ல, இதோ 2 சைடு மொட்டை போட்டு நடுவுல மட்டும் முடி வச்சிருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம படத்தோடைய செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். பேர் வந்து மார்டன். இவனும் ஓனாய் குலத்தை சேர்ந்தவன் தான், ஆனா பெரிய வேட்டைக்காரன். இவனை ஓனாய் வீரன்னே நம்ம கூப்பிடலாம். உடனே ஓனாய் வீரன் சிரிச்சுக்கிட்டே அவனுடைய வாழை எடுத்து ரெடி ஆகுறான். எதிரி எல்லாருமே ஃபாஸ்டா அவனை அட்டாக் பண்ண சுத்தியுமே அவங்கள கொல்றான். அதாவது அடிக்க மட்டும் செய்யல, ஒவ்வொருத்தரையும் கொடூரமா கொலை பண்றான். ஒருத்தனுடைய காதையை கடிச்சு துப்புறானா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போடுறான். இதனாலேயே இவன் தான் அந்த குழுவுக்கு அடுத்த தலைவனா மாற போறான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைவனுக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. அடுத்தது அந்த கூட்டம் அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அங்கிருந்து எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி போறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வேலையே. யாராவது சொன்னா அந்த ஆளை கொலை பண்ணி சாப்பாடு கோல்டு எல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுடைய கூட்டத்தையும் பாதுகாக்கிறதுமா இருப்பாங்க. ஆனா இப்ப வர இந்த சிந்தியன் கூட்டம் எங்க எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு மறைவான ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இவங்க நேம கேட்டாலே சுத்தி எல்லாத்துக்குமே பயம் வரும். அப்படியே கட் பண்ணா அடுத்தது வேற இடத்துல இருக்கிற இன்னொரு குழுவை தான் காட்டுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோ இருக்கிற குரூப். அதாவது ராஜாவுக்கு பின்னாடி ஃபேஸ்ல தழும்போட இருக்கான் இல்லையா, இவன் தான் படத்தோடைய ஹீரோ. பேர் வந்து லுட்டோபோர். இந்த குழு ராஜாவுடைய ரைட் ஹேண்ட், அதுக்கப்புறம் தளபதி எல்லாமே நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ராஜாவுடைய பையன். ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இப்போ ராஜா ஹீரோ அப்படின்னு எல்லாருமே இந்த பக்கத்து நாட்டு எல்லைக்கு தான் வந்திருக்காங்க. சுத்தி இருக்கிறதுல ஹீரோடைய குழு தான் சண்டையிலையும் மணிலையும் கொஞ்சம் வெல்த்தானவங்க. ஸோ எல்லா மக்களுமே இதனாலேயே இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இன்னைக்கும் பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட பேச தான் வந்திருக்காங்க. ஆனா அதே சமயத்துல தூரத்துல ஒரு பாறைக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் வில்லம்பெல்லாம் எடுத்து எதுக்கோ ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அடுத்தது கொஞ்ச நேரத்துல பக்கத்து நாட்டு ராஜாவும் வர, அவன் அந்த கல் எல்லாத்தையுமே சுத்தி தாண்டி வந்து ஒரு ஓலையும் ராஜா கிட்ட கொடுக்குறான். ராஜா அதை படிச்சு பார்த்துட்டு, உங்க நாட்டுக்கு நான் வர்றதுக்கு தயார், நம்ம என்னைக்குமே நண்பர்கள் தான்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து சுத்தி பார்க்க அந்த பாறைக்கு மேல ஒரு கழுகு பறக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் எவனோ ஒருத்தன் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அந்த பிளேட் எடுத்து ராஜாவை மறைக்க ஜஸ்ட் மிஸ்ல அம்பு அந்த பிளேட்ல படுது. இல்லனா ராஜாவை இந்நேரம் கொண்டிருப்பாங்க. அடுத்தது வேகமா எல்லாருமே ராஜாவை கவர் பண்ண ஹீரோனுடைய வாள் எடுத்து நேரா அந்த பாறைக்கு ஓடுறான். அங்க பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு ஆள் இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ அவங்கள விடாம சண்டை போட்டு துரத்தி கடைசியில எல்லாத்தையுமே கொல்றான். கடைசியில தான் நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃபேஸை ஓபன் பண்ணி பார்க்க அது இன்னொரு நாட்டோடைய ஆளுங்க தான். ஸோ ஹீரோ வந்து, ராஜா இவங்க பிளான் பண்ணி கொல்ல பார்த்துருக்காங்க, இவங்க நாடை நம்ம சும்மா
விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல ராஜாவும் கண்டிப்பா அதான் நீ இருக்கியே என் கூட, இன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோடைய நாட்டுல இருந்து ஒருத்தன் வேகமா குதிரையில வரான். ஹீரோனுடைய ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்க போகுது, சீக்கிரமா ஒன்று வர சொல்றாங்க அப்படின்னும் போது ஹீரோடைய ஃபேஸ் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆகிடுது. ராஜாவும் சீக்கிரம் போ அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோ வேகமா அவனுடைய வீட்டுக்கு தான் ஓடி வரான். வெளியில அவனுடைய சிஷியன் ஹீரோவை தடுத்து லார்ட் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்ம உள்ள போகக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சமாதானப்படுத்த, ஆனா எந்த அப்பாவுக்கு தான் நிம்மதியா இருக்க முடியும், ஒரு பக்கம் ஒய்ஃப் இன்னொரு பக்கம் புது குழந்தைன்னு நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஸோ சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா வருது. ஒருத்தங்க அப்படியே ஹீரோடைய பேபியை வந்து வெளியில கொண்டு வர அது ஒரு ஆண் குழந்தை. ஸோ ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமாகறான். ஆனா நம்ம ஹீரோ பெண் குழந்தைய தான் எதிர்பார்த்து இருந்திருப்பான். ஸோ எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஊருக்கு ராஜா வர எல்லாருமே பயங்கர பிஸி ஆகுறாங்க. நேரா அந்த ராஜா ஹீரோடைய வீட்டுக்கு தான் வராரு. எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது ராஜா அப்படின்னு ஹாப்பியா சொல்ல பின்னாடி அவனுடைய ஒய்ஃப் அந்த பேபியோட வராங்க. குழந்தைய பார்த்ததுமே ராஜாவுக்கும் செம சந்தோஷம். நம்மளுடைய நாட்டுக்கு அடுத்த மாவீரன் வந்திருக்கிறான், அவனும் ஹீரோ மாதிரி பெரிய வீரனை தான் வருவான் அப்படின்னு வாழ்த்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கும் செம ஹாப்பியா இருக்குது. அதுக்கப்புறம் ராஜா ஒரு பெரிய வாள் எடுத்து கொடுத்து இது என்னுடைய பரிசு, என்ன நீ காப்பாத்தினதுக்காக இல்ல, இது உன்னுடைய பையனுக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எப்போதுமே பிடிச்சவங்க இவனுடைய குடும்பமும் அதுக்கப்புறம் இந்த ராஜாவும் தான். ஸோ அவங்களே ஹாப்பியா இருக்கும்போது இவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அடுத்தது அந்த வாள் எடுத்து அவனே சண்டை பயிற்சி பண்ணி பார்க்கறான். அங்க இருக்கிற ஒரு கட்டையை குத்தி எல்லாரும் முன்னாடியும் பிராக்டிஸ் பண்ண, அப்ப கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் இப்படி பிராக்டிஸ் பண்ணி உன்னுடைய வீரத்தை காட்டக்கூடாது, உண்மையா சண்டை போட்டு நீ காட்டணும் அப்படின்னு கிண்டல் அடிக்க, அது யாருன்னா பக்கத்து நாட்டு ராஜாவுடைய தளபதி தான். அந்த தளபதிக்கு சுத்தமா நம்ம ஹீரோ பிடிக்க மாட்டேங்குது. அதை வேணும்னே சண்டை இழுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ அப்போ சண்டைக்கு வந்து என்னுடைய வீரத்தை பாரு, ஓரத்துல நின்று பேசாத அப்படின்னு கோவமா சொல்லும்போது அவ்வளவுதான் அவனும் சண்டைக்கு வந்துடுறான். ஆனா ராஜா வந்து டே ஹீரோ அவனை ரொம்ப அடிக்காத, நம்ம நாடு கூட அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு ரோப்பை வந்து நடுவில் போடுறாரு. ஸோ இதுதான் அவங்களுடைய வீர சண்டை. ரெண்டு பேரும் அந்த ரோப்பை பிடிச்சி சண்டை போடணும். யார் அந்த ரோப்பை விடுறாங்களோ அவங்க வந்து தோத்து போறாங்க. அதே மாதிரி ஹீரோ அந்த தளபதியும் ரோப் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி தள்ளி விட பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு நம்ம ஹீரோ பத்தி சுத்தமா தெரியல போல. ஹீரோவனை பயங்கரமா அடிச்சு தூர வீசிடுறான். அவனும் ரோப்பை விட்டு கீழே விழ ராஜா எல்லாருமே சந்தோஷமா ஹீரோ வாழ்த்த பார்த்தா அந்த தளபதி திரும்பி எந்திரிச்சு பின்னாடி கோடி வந்து அட்டாக் பண்ண வரான். ஆனா ஹீரோ அதையும் தடுத்து அவனை அடிச்சு அவனுடைய கழுத்தை கட் பண்ண போக ராஜா உடனே நிப்பாட்டு, நீ தான் இதுல ஜெயிச்ச, இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதை ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாட, அதே மாதிரி இந்த சண்டையை தூரத்துல இருந்து இன்னொரு கும்பலும் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. அவங்க எல்லாருமே ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தா யாரு, அந்த ஓனாய் கும்பல் தான் வந்திருக்குது. அதே அந்த தலைவன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு எல்லாருமே ஹீரோடைய ஊருக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு என்னன்னே தெரியல. ஸோ கட் பண்ணா அடுத்தது ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போக, எதுக்கு இப்போ சண்டையெல்லாம், இப்போ பாரு உன்னுடைய வயிற்றுலாம் காயப்பட்டுருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு ஹீரோ உள்ள கூட்டிட்டு போறா. அந்த காயத்துக்கு தையலும் ஹீரோயின் போட்டு விடுறாங்க. இதெல்லாம் ஹீரோடைய பேபி இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டில் வச்சு நடக்குது. அப்ப பார்த்து வெளியில பயங்கரமா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு சத்தம் கேட்குது. குழந்தை பயங்கரமா அழுற மாதிரியான சத்தம் தான். இரு நான் குழந்தைய பார்த்துட்டு வரேன்ற மாதிரி ஹீரோயின் வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில வர பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் கத்துறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னாச்சுன்னு தெரியாம வேகமா அந்த வீட்டை பார்த்து ஓட, அங்க பார்த்தா அந்த வேலைக்காரங்க இறந்து கிடக்குறாங்க. வெளியில பார்த்தா அந்த ஓனை கும்பல் குழந்தைய கடத்திட்டு ஓட பாக்குறாங்க. அதிர்ந்து போன ஹீரோயின் பயங்கரமா சத்த போட்டு ஹீரோவை கூப்பிட, அதுக்குள்ள அவங்க ஹீரோயினை அட்டாக் பண்ணி கடத்திடுறாங்க. ஆனா உடனே ஹீரோ வேகமா பின்னாடி ஓடி வர அந்த ஓனாய் மனுஷன் ஹீரோ அட்டாக் பண்றான். அதான் நம்ம ரெண்டாவது ஹீரோ. அவன் ஹீரோ அடிக்கும் போது அந்த ஓனாய் கும்பலோடைய தலைவன் இருந்தான் இல்லையா, அவன் நேரா செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து அவனை அடிச்சு அங்கேயே மயக்க போட வச்சிட்டான். அவனுக்கு தான் செகண்ட் ஹீரோ சுத்தமா பிடிக்காது இல்லையா. ஸோ இதுதான் சாக்குன்ற மாதிரி அடிச்சிட்டான். அந்த கும்பல் ஹீரோடைய ஒய்ஃப் குழந்தையோட அங்கிருந்து தப்பிச்சு போக ஹீரோவும் பின்னாடியே ஓடி தான் பாக்குறான். ஆனா அவங்க குதிரையில வேகமா போயிடுறாங்க. கடைசியில தப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. ஹீரோடைய சிசியன் ஹீரோ இந்த ஓனாய்க்காரன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு கூப்பிட்டதும் அவனை ஃபர்ஸ்ட் கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்து பிறந்த குழந்தை, அது போக அவ்வளோ லவ் பண்ண ஒய்ஃப்னு ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா. அவனுக்கு செமக்கம் வருது. ஸோ நேரா அவனுடைய வீட்டோடைய கதவை கிட்ட வர அங்க ஒரு பொட்டலமும் இருக்குது. அதாவது ஒரு மெசேஜும் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வாசித்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் அதிகமாக தான் கோவம் வருது. பயங்கரமா கத்துறான். கட் பண்ண அடுத்தது ஹீரோ நேரா அரண்மனைக்கு தான் வரான். உள்ள வந்ததுமே ராஜாவுடைய பையன் இருந்துகிட்டு, நண்பா நியூஸ் கேள்விப்பட்டேன், எவனோ தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கணும், அப்பாவை போய் பாரு சீக்கிரமா அப்படின்னும் போது அடுத்தது நம்ம ஹீரோ நேரா ராஜாவை பார்க்க வரான். ராஜா கிட்ட அந்த பொட்டலத்தையும் மெசேஜையும் காமிச்சு, உங்களுடைய உயிரை எடுத்தாதான் என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்களாம், அதான் இந்த விஷயம் அப்படின்னு மெசேஜை ராஜா கிட்ட சொல்ல ராஜாவுக்கு செம ஷாக்கா இருக்குது. நீ என்னுடைய ரைட் ஹேண்ட், அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் ராஜா, நான் உங்களை எப்படி கொலை பண்றது, ஆனா என்னுடைய ஒய்ஃபை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னும் போது ராஜா வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது வா அப்படின்னு ராஜா ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வந்து, இதோ நம்ம நாட்டோடைய சுத்தமான வீரன் வந்திருக்கிறான், இவனோட ஒய்ஃபை யாரு காப்பாற்ற போறீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு என்னமோ ஆகி விழுறாரு. அதாவது அவருடைய ட்ரிங்க்ஸ்ல
விஷம் கலந்துருக்குது. அவ்வளவுதான் ராஜா ஷாக் ஆகி இது ஹீரோ தான் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாருமே ஹீரோவை பிடிக்க ஹீரோவுக்கு இது பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். உடனே எதிரி நாட்டு தளபதி வேகமா ஹீரோடைய பாக்கெட்டை செக் பண்றான். உள்ள பார்த்தா அந்த விஷம் இருக்கும் இல்லையா, ஸோ இவன் தான் ராஜாவுக்கு விஷம் வச்சிருக்கிறான், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஸோ ஆல்ரெடி இவனுக்கு தான் நம்ம ஹீரோ பிடிக்காது இல்லையா, அதனால நைஸா கோத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ அரெஸ்ட் பண்ணி பயங்கரமா தண்டனைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மொட்டை நம்ம ஹீரோ கட்டி போட்டு விடாம அடிக்கிறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவனால புரிஞ்சிக்கவே முடியல. அப்ப அந்த இடத்துக்கு ராஜா வர ஹீரோ வந்து, ராஜா நான் விஷம் கலக்கல, வேற யாரோடையோ சதி இது அப்படின்னு அவன் வருத்தப்பட்டுட்டே சொல்ல, எனக்கு தெரியும் இதுதான் என்னுடைய ஐடியா, நான் இப்போ உன்னை அவுத்து விட்டுறேன், எப்படியாவது உன்னுடைய ஒய்ஃப் குழந்தைய கண்டுபிடி, அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து சதி பண்றது யாருன்றதையும் கண்டுபிடி, ஆனா உனக்கு ஒரு வாரம் தான் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதாவது ராஜா வேணுக்குனே தான் இந்த மாதிரி ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அப்பதான் எதிரிக்கு வந்து ஹீரோ இந்த மாதிரி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறான், அதனால ராஜா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி நினைச்சுப்பான்ல. இது எல்லாமே நம்ம ராஜாவுடைய மாஸ்டர் பிளான் தான். அடுத்தது அந்த மொட்டையும் திரும்பி நம்ம ஹீரோ அடிக்க உள்ள வர, ஆனா நம்ம ஹீரோ தான் இப்போ ஃப்ரீயா இருக்கான் இல்லையா, அவனை அட்டாக் பண்ணி அங்கேயே கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோ நேரா அந்த செகண்ட் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் வரான். ஏன்னா அவனை வச்சு தானே ஹீரோயின் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். நேரா ஹீரோ நம்ம அந்த ஓனாய் வீரனுடைய கழுத்துல கத்திய வச்சு, இங்க பாரு என்னால உன்னை இப்படியே கொன்னுட்டு என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற முடியும், ஆனா உன்னை நான் ரிலீஸ் பண்றேன், எனக்கு நீ தான் வழிகாட்டணும், உன்னுடைய கும்பல் எங்க இருப்பாங்க, என்னுடைய ஒய்ஃப் குழந்தை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்ல, ஓனாய் வீரனும் சரி சரி கொல்லாத, ஃபர்ஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது, ஆனா நம்ம ஹீரோ தான் உசாராச்சு. ஸோ ஹீரோ அவனை இழுத்துட்டு நேரா ஒரு குகைக்கு தான் வரான். இந்த டைம்ல ஹீரோவை காணோம்னு சொல்லிட்டு சோல்ஜர் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ராஜாவே ஹீரோவை பிடிச்சு கொடுத்தா ரிவார்ட் தருவன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அப்பதான் ராஜாவை எல்லாருமே நம்புவாங்க இல்லையா, அதனால கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஓனாய் வீரனை கூட்டிட்டு நேரா ஒரு குகைக்குள்ள இருக்கிற சிலை கிட்ட கூட்டிட்டு வந்து, இதுதான் உன்னுடைய கடவுள், இதுக்கு முன்னாடி நீ சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது, இதை அவன் சுத்தமா எதிர்பார்க்கல. ஓனாய் வீரனுக்கு பயங்கர கடுப்பா தான் இருக்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த கடவுள் முன்னாடி சத்தியம் பண்ண, அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல், அவனை நம்பாத, அவன் போய் சத்தியம் பண்றான்ற மாதிரி கேக்குது. ஸோ ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு கொடூரமான கண்ணு தெரியாத ஜந்து ஒன்று நின்றுட்டு இருக்குது. அதை பார்க்கவே பயங்கரமா இருக்குது. ஸோ ஓனாய் வீரன் குருடன் கிட்டலாம் என்ன பேச்சு, நான் சத்தியம் பண்ணிட்டேன் என்ன ரிலீஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஜந்து என்ன பண்ணிருதுன்னா டக்குன்னு எல்லா நெருப்பையும் ஆஃப் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க பாரு யார் நீ, எதுக்கு எங்களை அடிக்க வர அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அது பாய ஆரம்பிக்குது. ஆனா அந்த ஓனாய் வீரன் என்ன பண்றான்னா, சங்கிலினால அந்த ஜந்துவை பிடிக்க கரெக்டா ஹீரோ அதை குத்தி கொண்டுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் இன்னொரு ஞாபகம் வருது. உடனே ஹீரோடைய ரத்த வாள் கொடுத்து, இதுல தானே நீங்க சத்தியம் பண்ணுவீங்க, இப்போ ஒழுங்கா பண்ணு அப்படின்னும் போது ஓனாய் வீரனுக்கும் வேற வழியே தெரியல, சமக்கடுப்புல கடைசியா சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். ஸோ அடுத்தது தான் ஹீரோவா அவனை ரிலீஸ் பண்றான். ஸோ அந்த ஓனாய் வீரன், நான் உண்மையா தான் ப்ராமிஸ் பண்ணேன், ஸோ நீ என்ன நம்பலாம், வா இப்போ இந்த இடத்த விட்டு போகலான்ற மாதிரி ரெண்டு பேரும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவா அந்த கும்பல் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த ஓனாய் வீரன் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இங்க ஹீரோயினை காமிச்சா ஒரு வாரம் ஆகிடுச்சு. அந்த ஓனாய் கும்பல் ஹீரோயினையும் குழந்தையுமே ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு எல்லைக்கு வந்திருக்காங்க. அங்க தனியா ஒரு மரம் மட்டும் இருக்குது. தலைவனத்துல இருந்து ஒரு துணி எடுத்து ஹீரோயினுடைய கண்ணை கட்டி, இனிமேல் நீ எதையும் பார்க்க கூடாது, நாங்க சீக்ரெட்டான இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறான். ஆனா அப்பயுமே நம்ம ஹீரோயின் லேசா அப்படியே நைஸா பார்த்துட்டு வராங்க. சுத்தியுமே பொணமா இருக்குது, எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது. அடுத்தது அவங்க நேரா ஒரு கிராமத்துக்கு வராங்க. இதுதான் அந்த சிதியன் கிராமம். ஹீரோயினுடைய கண்ணை ஓபன் பண்ணி விட அவங்க எல்லாரையுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. ரொம்பவே சின்ன கிராமம், மக்களும் ரொம்பவே இல்ல, ஒய்ஃப் குழந்தைன்னு அவங்களும் ஒரு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கதான் அவங்களுடைய கடவுளும் இருக்குது. இந்த மக்கள் பயப்படுற ஒருத்தவங்கன்னா அது இந்த கடவுளுக்கு மட்டும்தான். சோ தலைவன் ஹீரோயினை நேரா இந்த கூட்டத்தோட ராஜா கிட்ட கூட்டிட்டு வர, பயங்கர தழும்போட கொடூரமா ராஜா இருக்கிறாரு. அவர் வந்து, இங்க பாரு எங்களுக்கு கோல்டு கொடுத்து உன்னை கடத்திட்டு வர சொல்லியிருந்தாங்க, அவ்வளவுதான், ஃபுல் கோல்டும் கொடுக்கலனா நீயும் உன்னுடைய குழந்தையும் சீதியனா மாறிடுவீங்க, உன்னுடைய பையன் ஓனாய் கும்பலோட தான் வளருவான், அதுவரை யாருமே உன்னை இங்க தொட முடியாதுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து, என்னுடைய ஹஸ்பண்ட் கண்டிப்பா என்னை தேடி வருவாரு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றா. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோவையும் ஓனாய் வீரனையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ வர ஹீரோயினா கடத்த சொன்னது யாருன்றது தெரியல. அவங்க தான் ராஜாவையும் கொல்ல சொல்லியிருக்காங்க, அது இவனுக்கு யாருன்றது தெரியல. ஸோ ஹீரோ வந்து, எதுக்கு உன்னுடைய கும்பல் ஒளிஞ்சு வாழணும், வெளியில வாங்க, வேற ஏதாவது தொழில் பண்ணுங்க, கொல்றது கடத்துறது மட்டும் வேலை கிடையாது, எதுக்கு இப்படி கொல்லணுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஓனாய் ஹீரோ, நாங்க கொல்றதை நிப்பாட்டினா எங்களை கொல்றதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க, இது எங்களுடைய மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம், கொல்றது தான் எங்களுடைய தொழில், இதை எங்களால விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அதுவும் உண்மைதான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க, சுத்தி யாரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வில் விட்டு. உடனே நம்ம ஹீரோ அந்த ஓனாய் வீரனை காப்பாத்தி அங்கிருந்து தப்பிக்க பார்க்க ஹீரோடைய தொடையிலேயே அம்பு விட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேல அவனால நடக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்போ அந்த ஓனாய் வீரன் தான் அவனை கூட்டிட்டு போறான். சுத்தி நிறைய பேர் வராங்க, உன்னுடைய நாட்டுக்காரங்க தான் எல்லாருமே, இவங்களை நான் என்னுடைய ஸ்டைல் அடிச்சாதான் உண்டுன்ற மாதிரி அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோ தனியா விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். சுத்தி சுத்தி ஹீரோ பார்க்க அவனை ஆளே காணும். ஹீரோவால ஒழுங்கா நடக்க கூட இப்ப முடியல.
அடா பாவி சத்தியம் பண்ணிட்டு இப்படி ஓடிட்டியடா அப்படின்னு நம்ம ஹீரோ மெதுவாக அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த பக்கம் அந்த ஓனாய் வீரன் ஒளிஞ்சிருந்து வர்ற எல்லாத்தையுமே கொடூரமாக அட்டாக் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா துரத்துறது அந்த எதிரி நாட்டு தளபதி தான். அவனுக்கு தான் ஹீரோ கூட ஏற்கனவே சண்டை இல்லையா, அதனால தான் துரத்தி கொல்ல பார்க்குறான். அப்போ ஹீரோ ஒரு மலை உச்சிக்கு வர பின்னாடி அந்த தளபதியும் அவனுடைய ஆளுங்களும் வராங்க. உடனே தளபதி, என்ன நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினல்ல, இப்போ ரியல் ஃபைட்டுக்கு வா, உன்னை கொல்லாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு பேசுறதே பிடிக்காதுரா அப்படின்னு ஃபுல் கோவத்தோட அவன் சண்டை போடுறான். பயங்கரமா மாற்றி சண்டை போடுறாங்க. ஹீரோக்கு அவனுடைய ஒய்ஃப் குழந்தைய நினச்சி இன்னும் கோவம் அதிகமாகுது. ஸோ வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். கடைசியில் நம்ம ஹீரோ தளபதியோடைய நெஞ்சிலையா குத்தி அப்படியே அவனுடைய உடம்பை கிழிச்சு கொலை பண்ணிட்டான். இப்போ அவனுடைய ஆளுங்களில் ஒருத்தன் மாஸ்கை கலட்ட, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஓனாய் வீரன் தான். ஸோ அவனே மிச்சம் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டான் போல. ஸோ அவன் ஹீரோ கிட்ட, இது உண்மையிலேயே ஒரு குட் ஃபைட் தான், உன்கிட்ட திறமை இருக்க தான் செய்துப்பா, நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு அந்த ஓனாய் வீரன் ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி அங்கே ஓடுற தண்ணியை எடுத்து கொடுக்குறான். இவனும் அந்த தண்ணியை குடிக்க அடுத்தது தான் அவனுக்கு என்னமோ டேஸ்ட் வித்தியாசம் தெரிய ஹீரோ குடிக்காதன்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளே ரெண்டு பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. பார்த்தா மேல இருந்து யாரோ மயக்க மருந்து கலந்து விட்டுருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த ஓனாய் வீரனும் தலைகீழா தொங்கிட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்தா இது ஒரு கும்பலா இருக்குது. அதுவும் ஒரு காட்டுவாசி கும்பல் மாதிரி தெரியுது. உடம்பு ஃபுல்லா வெள்ளையா பூசிக்கிட்டு தலையில ஒரு மாஸ்க் போட்டுட்டு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிறாங்க. தூரத்துல ஒரு ஜியன் மனுஷனை வர கட்டி போட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, அவனை நம்ம அடிச்சு கொள்ளணுமா, போச்சுடா, எப்பதான் நம்ம தப்பிச்சு உன்னோட இடத்துக்கு போக போறோமோ அப்படின்னு கடுப்பாகிறான். ஸோ ஏற்கனவே ஹீரோயினை கடத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஹீரோவுக்கு நேரம் ஆக ஆக பயங்கர வெறிய வருது. அப்போ அந்த காட்டுவாசி கூட்டத்தோடைய தலைவன் அவன் ஒரு குள்ள மனுஷர். அவர் ஹீரோவை பார்த்து, இவன் வேஸ்ட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஓனாய் மனுஷனா போட்டிக்கு அனுப்புங்க, இன்னைக்கு நமக்கு நல்ல ஃபைட் இருக்குதுன்ற மாதிரி சிரிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவை தனியாக கட்டி போட்டு ஓனாய் வீரனை மட்டும் போட்டி நடக்கிற இடத்துக்கு இறக்கி விட்டுறாங்க. அதுவும் கயிறை கட்டி தான் இறக்குறாங்க. அவனும் வெளியில ஓட பார்க்குற, கயிறை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுடுறாங்க. ஸோ அங்கே இருந்தும் தப்பிக்க வழியே இல்லை. அடுத்தது அவங்க நேராக அந்த ஜேன் மனுஷன் கிட்ட தான் போறாங்க. அவனுக்கு என்னமோ ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுக்க அவனும் பயங்கர ஆக்ரோஷமா அதை குடிக்கிறான். அதை குடிச்சு அடுத்த செகண்ட் அவனுக்குள்ள என்னமோ ஆகுது. அவனே அந்த மாஸ்க் செயின் எல்லாத்தையுமே பிச்சு எறிகிறான். பார்க்கறதுக்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரியுறான். எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்குற வெறி தான் போல. அந்த மான்ஸ்டர் நேராக சண்டை நடக்கிற இடத்துக்கு குதிக்க சுத்தி எல்லா மக்களும் கொல்லுன்ற மாதிரி கத்துறாங்க. பாவம் நம்ம ஓனாய் வீரனால அங்கிருந்து தப்பிக்க முடியல. அவனால எதிர்த்து சண்டையும் போட முடியல. கடைசி வரைக்கும் தப்பிச்சு ஓட பார்க்கறான். ஆனா அந்த மான்ஸ்டர் இவனை பிடிச்சி பால் மாதிரி தூக்கி எறியுது. இங்க நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா ஓனாய் ஹீரோ தானே ஒரே வழி ஹீரோயினை கண்டுபிடிக்க. ஸோ எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக அவனுக்கு வெறி ஆகுது. உடனே கட்டி வச்சதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு நேராக அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வரான். ஸோ இதை குடிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த மான்ஸ்டர் வந்து வேற மாதிரி மாறிச்சு. ஸோ நம்மளும் அப்படியே பண்ணுன்றதுக்காக நம்ம ஹீரோ வேகமாக அந்த ட்ரிங்க்ஸ் ஃபுல்லுத்தையுமே குடிச்சிட்டான். ஆனால் அடுத்தது தான் தெரிய வருது, இது வெறும் சாதாரணமான ட்ரிங்க்ஸ் இல்லை, நமக்குள்ள இருக்கிற மிருகத்தை எழுப்பக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ்னு. ஸோ நம்ம ஹீரோக்கு எல்லாருமே அப்படியே ரெட் கலரில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி யாராலையுமே அவனை பார்க்க முடியல. ஒய்ஃப் குழந்தைய காப்பாற்றணும், தப்பிக்கணுன்றது மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்குது. ஸோ ஹீரோவும் இப்போ அந்த மான்ஸ்டர் மாதிரியே மாறிட்டான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த சண்டை நடக்கிற இடத்துல குதிக்க மக்கள் எல்லாருமே இனிமே அந்த மான்ஸ்டரை உசுப்பேத்துறாங்க. ஆனால் ஹீரோவும் இப்போ ஈக்குவலாக அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். காட்டுவாசி தலைவருக்கே இது ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இப்போவுமே அந்த ஓனாய் ஹீரோவால் மயக்கத்துலேருந்து எந்திரிக்க முடியல, திணறிட்டு இருக்கிறான். கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு இங்கே வெறியாகி ஹீரோடைய கை எல்லாமே ஒரு மிருகத்தோடைய கை மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹீரோ அந்த மான்ஸ்டரை அடித்து அவனுடைய நெஞ்சை கையாலேயே கிழிச்சு கொள்றான். அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துமே ஹீரோடைய வெறி அடங்கல. வெறும் அவனுடைய நகத்தாலேயே அந்த மான்ஸ்டருடைய பாடி ஃபுல்லாக பிச்சு போட்டுடுறான். அடுத்தது ஹீரோ நேராக மக்கள் கிட்ட தான் போகிறான். அவங்க எல்லாருமே பயத்தில் ஓட பார்க்க, ஆனால் ஹீரோ விடாமல் எல்லாரையுமே பிடிச்சி துண்டு துண்டாக பிக்க அவ்வளோதான் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இதெல்லாம் ஓனாய் வீரனாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுது. அடுத்தது கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அவனே மேலே ஏறி வந்து ஹீரோ தேட, அங்கே ஹீரோ ஃபுல்லாக பிளட்ல உண்மையான மிருக மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். எஸ், அவனுக்கு கில்ட் ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணா ஹீரோவும் அந்த ஓனாய் வீரனும் ஒரு அருவியில் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஓனாய் வீரன், நீ உண்மைக்குமே ஒரு வீரன் தான், இவ்வளோ பேரையும் கொண்டுட்டியே, அதுவும் கையால், உனக்குள்ள ஒரு ஆதிகாலம் மிருகம் ஒன்று இருக்குது, அதை கட்டுப்படுத்தாத அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து, நான் ஒன்றும் உங்களே மாதிரி வில்லன் கிடையாது, நான் மனுஷனா வாழ பார்க்குறேன், என்னை விடுங்கடான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோடைய உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயம் பயங்கரமாக அடிபட்டிருக்குது. அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் அந்த ஓனாய் வீரனோட அவனுடைய ட்ராவலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாலைவனம் காடு எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஹீரோவும் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறான். கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒத்த மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இதான் அவங்க கிராமம் இருக்கிற ஏரியா. ஸோ ஓனாய் வீரன் அந்த மரத்தில் இருக்கிற துணியை எடுத்து ஹீரோடைய கண்ணை கட்டி, இது எங்கள் கிராமத்தோடைய ரூல், இதுக்கு மேலே யார் வந்தாலுமே கண்ணை கட்டிட்டு தான் கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி அவன் உள்ள கூட்டிட்டு வரான். ஊருக்குள்ள ரெண்டு பேரும் வர ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஸோ செம்ம சந்தோஷமாகறா. அந்த ஓனாய் தலைவன் வேணும்னே தானே ஓனாய் வீரனா மாட்டி விட்டான். ஸோ அவனை பார்த்ததுமே இவனுக்கு ஷாக் ஆகுது, எப்படிடா இவன் திரும்பி உயிரோட வந்தான்ற மாதிரி. ஸோ ஓனாய் வீரன் நேரா ராஜா கிட்ட போய், இந்த தலைவன் தான் என்னை மாட்டி விட்டுட்டான், அவன் தான் என்னை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டான், அதனால இப்போ நான் அவனை சேலஞ்ச் பண்றேன், இன்னைக்கு
எனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்தாகணும் அப்படின்னு கேட்க அந்த தலைவனுக்கு சமக்கம் வந்துருது. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்ல ராஜா வந்து சண்டை வந்துருச்சுன்னா நம்ம பின்வாங்க கூடாது, இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு ஃபைட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்தது அவங்க எல்லாருமே ஹீரோவை பிடிச்சிட்டு போக ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றீங்கன்ற மாதிரி அவன் ராஜா கிட்ட, ராஜா நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், என்னுடைய ராஜாவுக்கு நான் விஷம் வச்சுட்டேன், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் விட்டுருங்கன்ற மாதிரி கேட்க அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ, எங்களுடைய ஒர்க் கடத்திட்டு வர்றது மட்டும்தான்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கும் ஒண்ணுமே புரியல. உடனே அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் அந்த விஷம் எல்லாத்தையுமே சொல்லி அங்க நடந்த ஃபுல்லுத்தையுமே சொல்றான். உடனே அந்த ராஜாவை சிரிச்சுக்கிட்டே, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, எங்க கூட்டத்துல யாருக்குமே எழுத படிக்க தெரியாது, அப்புறம் எப்படி இந்த மெசேஜ் எல்லாம் நாங்க எழுதி வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்க அடுத்தது தான் நம்ம ஹீரோவுக்கும் எல்லா உண்மையும் தெரிய வருது. எவனோ ஒருத்தன் தான் இதை நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கான், இவங்களுக்கு கோல்டு கொடுத்தி கடத்தி என்ன வச்சு ராஜாவை கொலை பண்ண பார்த்துருக்கான்ற மாதிரி. ஆனா இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஸோ ஹீரோவை அங்க இருக்கிற கூண்டுல அடிச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூண்டு கிட்ட ஓனாய் வீரன் வர ஹீரோ அவங்கள பார்த்து, நீ உன்னுடைய கடவுள் கிட்ட சத்தியம் பண்ணிருக்கிற என்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துவேன்னு, ஆனா இங்க வந்துட்டு நீ உன்னுடைய சண்டைக்கு ரெடி ஆக்கிட்ட அப்படின்னு கோவமா சொல்ல, ஆனா ஓனாய் வீரன், இன்னைக்கு நான் சண்டை போட போறது தலைவர் கூட, அவன் தான் என்னுடைய முதல் எதிரி, அவனை நான் கொன்னுட்டேன்னா நான் தலைவன் ஆயிடுவேன், அடுத்தது உன்னையும் உன்னுடைய ஃபேமிலியும் நான் வெளியில கொண்டு வரேன், இதுதான் என்னுடைய ப்ராமிஸ், புரியுதா அப்படின்னு கேட்க ஸோ ஹீரோவும், அதுல நீ செத்து போயிட்டீன்னா என்ன பண்ண அப்படின்னு வருத்தமா கேட்க ஓனாய் வீரனும், இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனை விட நான் பல மடங்கு சக்தி உள்ளவன், அவன் தான் என்னுடைய அப்பாவை கொண்டு இந்த தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறான், அதுல இருந்து நான் அவனை கொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஸோ கட் பண்ணா அடுத்தது ஃபைட் நடக்கக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க. சுத்தி எல்லா மக்களுமே ஒரு வெறியோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தியுமே நெருப்பு வச்சு எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் அங்க சண்டையை பார்க்க வந்திருக்காங்க. அடுத்தது அந்த ஓனாய் வீரனும் தலைவனும் நேர ராஜா கிட்ட வர அவர் அந்த கூட்டத்தோட ரிச்சுவல்ஸை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு வாள் கொடுத்து இதை வச்சுதான் சண்டை போடணும்ன்ற மாதிரி சொல்ல ஸோ ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க ஓனாய் வீரனும் சண்டையை போட ஆரம்பிக்கிறான். அவன் அங்கங்க குத்த ஆரம்பிக்க அந்த தலைவனும் ஈக்குவலா தான் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஓனாய் வீரன் அவனை பயங்கரமா அடிச்சு நிறைய இடத்துல குத்திட்டான். அவனுடைய கத்தியுமே வெளியே தூக்கி போட்டுட. ஸோ இப்போ அந்த தலைவன் மட்டும் முட்டி போட்டு நிற்க அந்த ஓனாய் வீரன் ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்ற மாதிரி மக்கள் கிட்ட, இந்த தலைவன் தான் என்னுடைய அப்பாவை கொன்னா, அந்த நாள்ல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சண்டைக்காக, ஸோ இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு அந்த தலைவன் பக்கத்துல போக அந்த தலைவன் டக்குன்னு முழிச்சு அவனுடைய வாள் எடுத்து இவனை குத்திட்டான். ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல, வேணும் தான் அந்த தலைவன் வந்து சும்மா இருந்திருப்பான் போல. அவ்வளவுதான், இப்போ அந்த ஓனாய் வீரன் அங்கேயே விழுந்து கடைசியில இறந்து போக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகுது. அடா பாவி, பேசாம ஸ்ட்ரெயிட்டா அவனை கொண்டு இருக்கலாம், இப்படி டயலாக் பேசி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு பயங்கரக்கும் வருது. அப்ப அந்த ராஜா, இந்த தலைவரை யாராவது சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டதுமே மக்கள் யாருக்குமே தைரியம் வரல. ஆனா ஹீரோ வந்து என்ன சொல்றேன்னா, நான் சேலஞ்ச் பண்றேன், நான் அவன் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு தைரியமா சொல்ல ஸோ எல்லாருக்குமே சமசாக்க ஆகுது. ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் பயமா இருக்குது. உடனே இந்த தலைவனும், இல்ல இது எப்படி முடியும், இவன் ஒரு அவுட் சைடர், அவன் எப்படி என்ன சேலஞ்ச் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்கும்போது ராஜா வந்து, அவுட் சைடர் கூட நீ சண்டை போட மாட்டியா, நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாம அந்த தலைவனும் சேலஞ்சுக்கு ஓகே சொல்லிட்டான். அடுத்தது அதே மாதிரி ஹீரோவுக்கு ஒரு கத்தியை கொடுத்து சண்டைக்கு வந்து ரெடியாக. ஆனா ஹீரோ தான் பல சண்டை வர வழியிலே போட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா, ஸோ உடம்பு ஃபுல்லா அவனுக்கு காயமா தான் இருக்குது. அவனால ஈஸியா இந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியாது. ஸோ ஹீரோவா அவனை அடிக்க பார்க்க ஆனா அந்த தலைவன் ஹீரோவை பயங்கரமா அடிச்சு நேரா ஒரு வண்டிக்கு இழுத்துட்டு வந்து ரெண்டு கையுமே கத்தியால குத்தி வண்டியோட லாக் பண்ணிட்டான். ஹீரோவுக்கு வலி தாங்க முடியல, பயங்கரமா கத்துறான். அவனால அதுல இருந்து வெளியில கூட வர முடியல. ஹீரோயினுக்கும் இதை பார்த்து தாங்க முடியல, அவளும் கத்துறா. உடனே தலைவனும், உன்னுடைய ஒய்ஃப்காக தானே நீங்க வந்த, உன்னுடைய முன்னாடியே நான் அவளை கொலை பண்றேன் பாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை பிடிச்சி அவன் அடிக்க ஆரம்பிக்க ஹீரோவால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, கோபம் உச்சிக்கேறுது. ஹீரோக்குள்ள இருந்த அந்த மிருகம் வந்து வெளியில வந்துருது, அதான் அந்த மான்ஸ்டர். ஹீரோக்கே தெரியாம அவன் வேற மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்க சுத்தி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தலைவனும் சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்க ஹீரோ ரெண்டு கத்தியுமே பிச்சுட்டு வந்து நேரா தலைவனுடைய ஃபேஸை கையால கிளிக்க ஃபேஸ் தெரிக்குது. கடைசியில ஹீரோ அவனுடைய கையாலேயே அந்த தலைவனை கொல்றான். ஸோ சுத்தி எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஆனா ஹீரோ நிப்பாட்டாம நேரா அடுத்தது மக்களை அடிக்க போக ஹீரோ நடுவில் வந்து ஹீரோ தடுத்து அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. நீ தான் ஜெயிச்சிட்ட, நிப்பாட்டு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து கொஞ்சம் நார்மலா ஆகுறான், நார்மல் மனுஷனா மாறுறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோ ஒரு டென்ட்ல இருந்து வெளியில வர வெளியில மக்கள் எல்லாருமே அந்த டென்ட் வாசல்ல ஹீரோ பார்க்க நிக்கிறாங்க. எல்லாருமே ஹீரோவுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஹீரோ நேத்து போட்ட சண்டையை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க போல. ஸோ ஹீரோ நேரா ராஜா கிட்ட, நான் உங்களுடைய தலைவரை கொண்டுட்டேன், என்ன வெளியில விடுங்க, நானும் என்னுடைய ஒய்ஃபும் எங்களுடைய ஊருக்கு போறோன்ற மாதிரி சொல்ல ராஜா ஹீரோவா ஒரு கும்பல் கிட்ட கூட்டிட்டு வந்து, நீ தான் இனிமேல் இவங்களுடைய தலைவர், இந்த கும்பலை நீ தான் லீட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இல்ல என்னால முடியாது, என்னுடைய ஃபேமிலி இங்க கரெக்டா இருக்காது, ஆனா ஒன்னு சொல்ற, உங்களுடைய மக்களும் இப்படி மறைஞ்சு வாழக்கூடாது, வெளியில வந்து எல்லாரோட மக்களா வாழணும், நீங்க வேற தொழில் செய்ய ஆரம்பிக்கணும், கொல்றதை நிப்பாட்டணும்ன்ற மாதிரி சொல்ல ராஜாவுக்கே இது ரொம்ப எமோஷனலா இருக்குது. அவருக்கும் வெளியில வரதான் ஆசைப்பட்டிருக்கிறாரு போல. இங்க உள்ள மக்களை பாக்குறதுக்கும் அவருக்கு பாவமா தான் இருந்திருக்கும், ஆனாலுமே அது அவரால் முடியாது. ஸோ என்ன சொல்றாருன்னா, நாங்க கொல்றதை நிப்பாட்டினா எல்லாருமே எங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது எங்களுடைய மந்திரம், நீ சொல்றதை பத்தி நான் இனிமே
எல்லாருமே யோசிக்கணுன்ற மாதிரி சொல்ல, அப்போ என்கிட்ட அந்த துரோகி யாருன்ற மாதிரி காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் தான் ஹீரோடைய ஃபேமிலியை கடத்த கோல்டு கொடுத்து அவனே ராஜாவை கொள்ள தான் மெசேஜ் எழுதி வச்சிருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவன் யாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஸோ அதுக்கு இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வர நீ வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கட் பண்ணா நாளைக்கு ஆகுது. அந்த கிராமத்தோடைய எல்லைக்கு ஒரு கருப்பு துணி போட்டு ஒருத்த வரான். அவன் நேராக ராஜா கிட்ட கோல்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணையும் குழந்தையும் அனுப்பு, நான் திரும்பி கூட்டிட்டு போறேன். ராஜாவுக்கும் அவன் விஷம் வச்சுட்டான், என்னோட பிளான் நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி குழந்தையோட கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒருத்தி வர அவன் நேராக அந்த துரோகி கிட்ட வந்து பேச காமிக்க, அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். பக்கத்தில் வந்து அந்த துரோகி அடிச்சிடுறான். அடுத்தது தான் அவன் அந்த துரோகியோடைய ஃபேஸை பார்க்க அவனால் நம்பவே முடியல. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஆனால் அது யாருன்றது நமக்கு இன்னுமே காமிக்கல. ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேபியை கூட்டிட்டு அந்த துரோகியையும் தூக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா அரண்மனையை தான் காமிக்கிறாங்க. நேராக ஹீரோ அந்த துரோகியை ராஜா கிட்ட கூட்டிட்டு வரான். நீங்கள் சொன்ன காரியத்தை நான் முடிச்சிட்டேன் ராஜா, இவன் தான் உங்களை கொலை பண்ண பார்க்குறான்ற மாதிரி சொல்ல, ராஜா அவனுடைய ஃபேஸை பார்க்க அது வேற யாரும் கிடையாது, ராஜாவுடைய பையன் தான். ஸோ யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ராஜாவுக்கும் இது செம ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம சொந்த பையனே நம்மளை கொலை பண்ண பார்த்துருக்கானே அப்படின்னு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே ராஜா, யார் உன் கூட இருக்கிறா, இந்த பிளான் யார் உன்கிட்ட சொன்னான்ற மாதிரி கேட்கும்போது அந்த பையன், நம்ம நாட்டு மந்திரி தான், அப்பதான் நான் ராஜாவா மாற முடியும்னு சொன்னாரு, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்பான்ற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்க, ராஜாவுக்கே இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ எதிரி துரோகிலாம் இருக்காங்களேன்ற மாதிரி கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ராஜா நேராக பையனை கூட்டிட்டு சபைக்கு வர எல்லாருமே ஷாக்கிங்காக இருக்குது. ராஜா எப்படி உயிரோட வந்தாருன்ற மாதிரி, விஷம் குடிச்சு ஒரு வாரத்திலே செத்துருவாருன்ற மாதிரி தான் சொன்னாங்கன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அங்கேயும் அந்த மந்திரி எல்லாத்தையுமே கொல்றாங்க. இப்போ ராஜாவுக்கு அவருடைய பையனையுமே மன்னிக்க மனசு வரல. ஸோ அவனையும் கடைசியா அவருடைய கையாலே கொண்டுறாரு. ஸோ இதுதான் பவருடைய ரியல் ஃபேஸ் போல. ஸோ கட் பண்ண அடுத்தது ஹீரோ அவனுடைய ராஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து, ராஜா நான் சிந்தியன் மக்கள் கிட்ட ஃபுல்லாக எடுத்து சொல்லிட்டேன், அவங்க அந்த இடத்த விட்டுட்டு நம்ம இடம் பக்கத்தில் வந்திருக்காங்களா, கொல்ற தொழிலை விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள பாதுகாக்கணும், அவங்க ரொம்பவே பின்தங்கி போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், அவங்க வரட்டும் நம்ம அவங்கள பார்த்துக்கலான்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அதே மாதிரியே சிந்தியன் அவங்களுடைய ஓனாய் கூட்ட மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கிராமத்தை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்காங்க, அதுவும் குடும்பத்தோட. ஸோ எல்லாருமே அந்த சண்டை தொழிலை விடுற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க போல. ஸோ ஹீரோ நம்பி தான் வந்திருக்காங்க. அந்த ராஜாவுக்கும் புது லைஃப் வேணுன்ற மாதிரி தான் இருந்திருக்கும், அவருடைய மக்கள் நல்லா வாழணுன்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய காடை தூக்கிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அவங்க எல்லாருமே வர்றதை பார்த்ததுமே செம ஹாப்பி ஆகுது. ஏன்னா இவனை நம்பி தானே வராங்க. அப்போ ராஜா வந்து சைகை காமிக்க அந்த இடத்தை சுற்றி நிறைய வீரர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த சிந்தியனை நடுவில் வச்சு அவங்க சுற்றி லாக் பண்ணிட, இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஹீரோவை பதறி போய், ராஜா அவங்க சண்டை போட வரல, சமாதானம் பேச வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, உடனே ராஜாவை பார்த்தீங்கன்னா, இது சிந்தியன்றா, இவங்களை நம்ம உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து, இவங்களை நம்ம காலங்காலமாக தேடிட்டு இருந்தோம், இப்போதான் சிக்கியிருக்காங்க, ஒருத்தரையும் விடாம கொன்றுங்க அப்படின்னு ஆர்டர் போட, அடுத்து அம்பு பாயுது. ஹீரோவால ஒண்ணுமே செய்ய முடியல. கொஞ்ச நேரத்திலே அங்க வந்த எல்லா சிந்தியனையுமே ராஜா கொன்னுறாரு. அங்க இருந்த குழந்தைகள், பெண்கள், வயசான ஆட்கள்னு யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே கொன்னுறாங்க. சிந்தியன்ஸோடைய மந்திரம் கடைசியா உண்மையா ஆயிடுச்சு. அவங்க கொல்றதை நிப்பாட்டினா அவங்கள எல்லாருமே கொன்றுவாங்கன்றது தான். ஸோ அந்த காலகட்டத்தில் உயிர் பிழைக்க உயிரை எடுத்து தான் ஆகணும் போல. அடுத்தது ஹீரோ கோமா ராஜா கிட்ட, ராஜா அவங்க என்ன நம்பி தான் இங்க வந்தாங்க, நான் உங்களை நம்பினேன், ஆனா நீங்க உங்களுடைய வாக்கை காப்பாத்தல, இது தப்பு, நான் இனிமேல் இங்க இருக்க போறது கிடையாது அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ ராஜாவுக்கு இனிமேல் என்ன பண்ண முடியும். ஸோ பக்கத்து நாட்டு ஃப்ரெண்டு ராஜா கிட்ட இவனுடைய உயிர் வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தல, இனிமேல் அவன் ஏன் கூட இருக்க மாட்டான், போய் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்ல, அடுத்தது என்ன, ஒரு கூட்டமே அங்க இருந்து கிளம்புது. ஹீரோ தூரமா போயிருக்க பின்னாடியே எல்லாருமே துரத்திட்டு வராங்க. ஹீரோ அவனுடைய ஒய்ஃப் குழந்தைய கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தான். ஆனா திரும்பியும் சண்டைக்கு வந்தா அவன் என்ன பண்ணுவான். ஸோ திரும்பியும் நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகிறான். ஹீரோடைய கண்ணை மூட அவனுக்குள்ள ஹீரோயின் மேல உள்ள பாசம் மட்டும் இப்போ இல்ல, ஒரு இனத்தை அழிச்ச வெறியும் இருக்குது. அடுத்த செகண்டே ஹீரோக்குள்ள இருந்த அந்த மிருகம் வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த மிருகம் போதும் இல்லையா இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்க. ஸோ ஹீரோ தனியாலா மிருகம் மாதிரி ஓடி போக அவங்கள பாஞ்சு அட்டாக் பண்றான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு வெறித்தனமான படமா இருந்துச்சு இல்லையா, நமக்கே அந்த காலம் கட்டம் போயிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். இது பெரிய சாம்ராஜ்யம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை. ஸோ கொல்றது எல்லாமே டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் தான் அந்த டைம்ல, அதனால தான் இவ்வளோ ரத்தமா இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.